வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். சரி, கொல்றதுக்காக எடுத்துட்டு போன குழந்தையோட கதி என்னாச்சுன்னு தானே கேக்குறீங்க? சொல்றேன். அரண்மனையில இருந்து கொல்றதுக்காக கொண்டு வந்த குழந்தைய கொல்லாம அதை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறார் சோமப்பா. அவசரமா யாராவது பாத்துடுவாங்களோன்னு அவர் உள்ள வர பதட்டத்தோட பொன்னிக்கிட்ட அந்த குழந்தைய கொடுக்கிறார் சோமப்பா. பொன்னி சோமப்பாவோட மனைவி. அந்த குழந்தைய ரொம்ப ஆசையா வாங்கிக்கிற பொன்னி, ஏதுங்க இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கேன்னு கேக்குறாங்க. சோமப்பா பொன்னிக்கிட்ட, இந்த பச்சை குழந்தைய கொண்டுட்டு வர சொல்லி அந்த கொலைகார பசங்க என்கிட்ட கொடுத்தாங்கன்னு ஆத்திரமா சொல்லிட்டு, ஆனா இத காப்பாத்த வேண்டிய கடமை இனி நம்மளோடது பொன்னின்னு சொல்றார் சோமு. அதை கேட்ட பொன்னிக்கு ஒரே ஆச்சரியமும் அதிர்ச்சியுமா இருக்கு. ஆமா, குழந்தை யாரோடதுன்னு பொன்னி கேட்க, அதையெல்லாம் விவரமா பின்னால சொல்றேன். இப்ப நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளு. விடியறதுக்குள்ள இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இந்த நாட்டு எல்லையில இருக்கிற முல்லைக்காட்டுக்கு போயிடு. நான் அங்க வந்து உன்னை சந்திக்கிறேன். ஆனா ஜாக்கிரதை, யார் கண்ணிலையும் அகப்படக்கூடாதுன்னு எச்சரிச்சு அனுப்புறார் சோமப்பா. அவர் சொன்ன மாதிரியே பொன்னியும் குழந்தைய தூக்கிக்கிட்டு முல்லைக்காட்டுக்கு போறாங்க. அவங்கள முன்னால அனுப்பிட்டு பின்னால சோமப்பா கிளம்ப அவரோட எதிர்ல பூபதியும் நாகநாதனும் வராங்க. ரொம்ப நல்லவர் மாதிரி, என்ன சோமு, காரியத்தை முடிச்சிட்டியான்னு கேட்க, சோமு எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்கன்னு போய் சொல்றார். சரி, செஞ்ச வேலைக்கு இந்தா வெகுமானம்னு சொல்லி ஒரு பணமுடிப்ப சோமப்பா கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்து அதையே சாக்கா வச்சு அவரை மலையில இருந்து தள்ளி விட்டுடுறார் நாகநாதன். மலையில இருந்து விழுந்த சோமப்பா கீழே ஓடிக்கிட்டு இருந்த நதியில விழுந்துடுறார். அவர் விழுந்ததை பார்த்துட்டு ஒளிஞ்சான் நம்மளோட ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சவன்னு பூபதி சொல்ல, அதை கேட்டு வெற்றி சிரிப்பு சிரிக்கிறார் நாகநாதன். இது எதுவுமே தெரியாத பொன்னி குழந்தையோட முல்லைக்காட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் சோமப்பா வராததால குழந்தைய தரையில வச்சுட்டு அங்க பக்கத்துல இருந்த நதியில தண்ணி குடிக்க போறாங்க. தண்ணி குடிச்சிட்டு பார்த்தா அங்க ஒரு உடல் மிதந்து வருது. யாருன்னு பார்த்தா சோமப்பா தான் மயங்கின நிலையில அந்த நதிக்கரையோரமா கரை ஒதுங்கி இருக்காரு. தன்னை வழி அனுப்பும் போது நல்லா இருந்த கணவன் இப்படி மரக்கட்டையா பார்த்தா யாருக்குதான் கலக்கமா இருக்காது? அவர் அவசரமா கரைக்கு இழுத்துட்டு போறாங்க. நல்ல வேளையா கரைக்கு போற சமயத்துல சோமப்பாவுக்கும் அரைகுறையா முழிப்பு வருது. அந்த அரைகுறை மயக்கத்திலையும் அவர் முதல்ல கேட்டது குழந்தைய பத்தி தான். அதோ அங்க இருக்கான்னு பொன்னி சொல்ல, சீக்கிரம் எடுத்துட்டு வான்னு அவர் சொல்றார். அவங்க எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவர் மயங்கி விழுந்துடுறார். பொன்னியும் சோமப்பாவும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டி அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டுல ஒரு மரக்கிளையில தொட்டில் கட்டி பொன்னி குழந்தைய அருமை பெருமையா வளர்க்குறாங்க. அதே போல அரண்மனையில ராணி தன்னோட குழந்தைய சீராட்டி பாராட்டி வளர்க்குறாங்க. இப்படியே வருடங்கள் ஓடுது. குழந்தைகள் 2 பேரும் சிறுவனா வளர்ந்துடுறாங்க. அரண்மனையில வளர்ற பையனோட பேர் விக்ரமன், காட்டுல வளர்ற பையனோட பேர் பார்த்திபன். மலர்புரியோட அமைச்சர் ஜெயசீலருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பேர் அமுதவள்ளி. தாயற்ற குழந்தைய அமைச்சர் ரொம்ப செல்லமாவும் பாசமாவும் வளர்த்து வந்தார். ஒரு நாள் இளவரசருக்கு ஒரு விழா கொண்டாடுறாங்க. அந்த விழால மன்னர் அமைச்சர்கிட்ட, அமைச்சரே, தாயில்லாத உங்க மக அரண்மனையிலே இருக்கட்டுமே, விக்ரமனுக்கும் விளையாட்டு தோழியா இருப்பான்னு ஆசையா கேக்குறார். மன்னர் சொல்லுக்கு மறுக்கவா போறார் அமைச்சர். உடனே ஒத்துக்கிட்டாலும் மன்னர் கிட்ட, ஆனா இவளோட தாய்மாமா சில காலம் இவளை வளர்க்க விரும்புறார், உடனே அனுப்புன்னு கடிதம் போட்டு இருக்காருன்னு அவரோட நிலைமையை சொல்றார் மந்திரி. ரொம்ப நல்லவரான மன்னரும் அப்படின்னா சரி, அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு மன்னரும் மனப்பூர்வமா ஒத்துக்கிறார். ஆனா இதையெல்லாம் பார்க்க நாகநாதனுக்கு சுத்தமா சகிக்கல. அடுத்து என்ன பண்ணலாம்னு திட்டம் போடுறார் நாகநாதன். அது என்ன திட்டம்னா, மன்னருக்கு விஷம் வைக்கிறது தான். மன்னரோட சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற விஷத்தை கலந்துடுறார் நாகநாதன். இது எதுவும் தெரியாத மன்னரும் அதை சாப்பிட கொஞ்ச நாட்கள்லே நோய்வாய்ப்பட்டுடுறார். அமைச்சரும் எவ்வளவு மருத்துவர்களை கூட்டிட்டு வந்து வைத்தியம் பாக்குறாரு. ஆனாலும் எந்த வைத்தியமும் பலிக்காம போக மன்னருக்கு தன்னோட இறுதி காலம் நெருங்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப சாவோட விளிம்புல இருக்கிற மன்னர் மந்திரி கிட்ட, ஜெயசீலரே, என்னோட மரணத்துக்கு பிறகு இந்த நாட்டோட மணிமுடிய கவர்றதுக்கு பலர் சூழ்ச்சி செய்வாங்க. ஏன், என்னோட பையன் விக்ரமனோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அதுலயும் முக்கியமா என்னோட மைத்துனன் நாகநாதனோட நடத்த எனக்கு விபரீதமா தெரியுதுன்னு கலங்கியபடி மந்திரி கிட்ட சொல்லிட்டு, அதனாலன்னு மன்னர் தன்னோட திட்டத்தை மந்திரி கிட்ட விளக்குறார். நாகநாதன் கிட்ட இருந்து மகனையும் நாட்டையும் காப்பாத்த மன்னர் என்ன திட்டம் போட்டு இருக்கார் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.